ஒரு நிமிடம் ஒரு மருத்துவம். பெண்கள் முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய 5 விஷயங்கள். இந்த 5 விஷயமும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாங்க. நம்பர் 1 என்னன்னா தூக்கமின்மை. தூக்கம் ரொம்ப நாளாக இல்லாமல் இருக்குது. ஏதேதோ நான் திங்க் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த விஷயம் ஒரு 35 வயது கடந்த நிறைய பெண்களுக்கு நான் பார்க்குறேன். ஸோ தூக்கமின்மை பிரச்சனை இருந்தால் அதை முதல்ல சரி செய்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கணுங்க. இரண்டாவது முக்கியமான விஷயம் கான்ஸ்டிபேஷன். நிறைய பெண்களுக்கு மலச்சிக்கல் இருக்கும், ஆனால் வெளியில் சொல்கிறதே இல்லை. காலையில் ஏஞ்சுமா ஒர்க் பண்ணுமா அதுலேயே பிஸி ஆயிடுறீங்க. ஸோ மலச்சிக்கல் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நீங்கள் திரிஃபலா சூர்ணமோ கடுக்காய் சூர்ணமோ இரவு நேரத்தில் பயன்படுத்திக்கோங்க. நம்பர் 3 முக்கியமான விஷயம் என்னென்னா ஒயிட் டிஸ்சார்ஜ். நிறைய பேர் வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கும், அதை பற்றி கேர் பண்ணிக்கிறதே கிடையாது. இது நாளடைவில் என்ன ஆகும்னா இன்ஃபெக்ஷனாக மாற ஆரம்பிக்கும். தினம்தோறும் வெள்ளை பூசணி ஜூஸ் குடிக்கலாம், வாழைத்தண்டு ஜூஸ், சுண்டைக்காயை உணவில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. 4வது முக்கியமான விஷயம் என்னன்னா கால்சியம் டிஃபிஷியன்சி உங்களுக்கு இருக்கான்னு செக் பண்ணுங்க. உடல் எப்போவுமே சோர்வா இருக்கு, மூட்டுக்கல்ல வலி இருக்கு அப்படின்னா கால்சியம் குறைபாடு உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு ஏற்ற மாதிரியான நிறைய காய்கறிகள் எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை தவறாம உணவுல சேர்த்துக்கோங்க. 5வது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த தைராய்டுங்க. தைராய்டு இருக்கிறது நிறைய பெண்களுக்கே தெரியறது கிடையாது. ஆனால் இந்த தைராய்டு டிஃபிஷியன்சி ஹைப்போதைராய்டிசம் இருந்ததுன்னா வெயிட் கெயின் ஆகிறது நிறைய பெண்களுக்கு நடக்குது. இர்ரெகுலர் பீரியட்ஸும் இருக்குது. இதனால தான் மூட் ஸ்விங் வருது, டிப்ரெஷன் ஆகிறது, நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வருது, வீட்டில் இருக்கவங்க கிட்ட கடுன்னு இருக்கிறது, இந்த மாதிரியான சைக்காலஜிக்கல் தாட்ஸும் நமக்கு வருது. இப்போ இந்த 5 விஷயங்களும் கட்டாயம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அப்படி ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் அதற்கேற்ற சித்த மருந்துகளும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.